guys, good morning everyone. So time இப்போ 7 ஆச்சு. 6 மணிக்கு தான் கிளம்பணும்னு ஒரு பிளானு, பட் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ இப்போ என்ன பிளான்னா, நம்ம சும்மா சுற்றி பார்க்க போகிறோம் மட்டும். நேற்று வந்தால் லீவ் இருக்குங்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேயே போய் அதில் போயிட்டு அந்த ஃபாரஸ்ட் வியூ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் பனி பிள்ளைங்களா, ஸோ அதை வீடியோ கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது, அதான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு ஐஸ், காலையிலே சில்லுன்னு இருக்கு. பட் ஆனால் சென்னை சிட்டியில் பெஞ்ச பனி வந்துட்டு இங்கே இல்லை. நான் அதை தான் எதிர்பார்த்தேன், இங்கே அதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு. பட் ஆனால் இங்கே வந்துட்டு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பனி இங்கே பெய்யல. சென்னையில் பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரியல. ஸோ அந்தளவுக்கு பனியாக இருந்தது. பட் இங்கே அப்படி இல்லை, இங்கே வேற மாதிரி இருக்குது, எதுவுமே தெரியல. ஆனா சில்லுன்னு தாங்க இருக்கு, பயங்கர சில்லுன்னு இருக்கு, பயங்கர சில்லுன்னு இருக்கும். சன்ரைஸ் ஆயிடுச்சு, இதை பார்க்கலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இங்கே எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க லோக்கல் பீப்புள்ஸ். ஸோ இங்கே எங்கேயும் பார்க்க முடியாதுன்னா வியூ பாயிண்ட் வேணா நீங்கள் போனால் பார்க்கலாம் அப்படின்னாங்க. போயிட்டு வியூ பாயிண்ட் தான் போகணும். வியூ பாயிண்ட் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. ஸோ நேற்று நம்ம வந்த ஒரு 15 கிலோமீட்டர் அதே வழி தான் போக போகிறோம் இன்னைக்கு. ஏன் இப்போ அதே வழியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட். ஸோ பனி ஏதாவது இருக்குதா என்னன்னு செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ நமக்கு கிடைச்ச லக் தானே, சொல்லுங்க. திண்டூர் ஊர் பேர் வந்துட்டு திண்டூர். ஸோ நம்ம வேகமாக போகிற அந்த நாய்க்கு குலைக்குது. மேபி இருக்கும்னு நினைக்கிறேன் பனி, பார்க்கலாம். காலைல எழுந்திரிச்சேன் கைஸ், ஒரே ஒரு டீ மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸோ அங்கே அந்த பிஏ லாட்ஜ், நான் தங்கியிருக்கிற இடம் பிஏ லாட்ஜ். அங்கே வந்துட்டு எப்படின்னா 1 day ஸ்டே இருக்குன்னு சொல்லிங்களா, ஜஸ்ட் ஒரு ரூம் அவ்வளோதான், மேலே கூட க்ளோஸ் கிடையாது. ஓகே தான், படுத்து எழுந்திரிச்சு வர்றதுக்கு 400 ருபீஸு. வீக் டேஸில் வந்துட்டு உங்களுக்கு அது 300 தான் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு ஹாய், வீக் டேஸில் உங்களுக்கு 300 தான் சொன்னாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 1 டேக்கு ஓகே தான். பட் நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ எல்லாருமே சொன்னாங்க 1200, 1300, 1800லேருந்து 2000 ரூபா, 2500லேருந்து 3000 வரையும் சொல்கிறாங்களே தவிர இந்த ரேட்டுக்கு இல்லை. 300 ருபீஸுங்க 400 ருபீஸுங்கிறது ஒர்த்து தானே. எந்த வழி போறதுன்னு தெரியல. நான் மேப் வால போடல. அதனால எந்த வழி போறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலி இந்த வழி தான் வந்த நேற்று, அந்த வழியே போய் பார்ப்போம். ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தங்க, அது என்னன்னே தெரியல, செம்மையா இருந்ததுங்க சன்ரைஸ். நான் அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்றேன், நீங்க அந்த வீடியோ பாருங்க. நீங்க கோப்ரோ போகிறத விட ரியல் மேஜிக்கலா இருந்ததுங்க, பயங்கர மேஜிக்கலா இருந்தது. அது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த பிளேஸ்க்கு தான் நான் இப்போ போறேன். பட் எனக்கு எதுவும் தெரியல, ஏன்னா எஸ் மேபி இந்த ரூட் தான் நான் வந்தேன்னு நினைக்கிறேன்.
நல்லா டர்னா இருக்குங்க. ரோடு சூப்பரா இருக்கு. ஏர்லி மார்னிங் வேற மாதிரி இருக்கு. பட் ஆனா பனி இல்லைங்க. சரி, நான் பனி நல்லா பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா பனியே கிடையாதுங்க. நல்லா இருக்கு. நார்மல் டேஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி மலையில இருந்து இறங்கும் போது வண்டி ஆஃப் பண்ணிட்டு இறங்குவாங்க. அது வந்துட்டு கரெக்டானவே கிடையாது. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ஜினே கிளச் பிளேட் போயிடும். நீங்க வந்துட்டு வண்டியை ரன்னிங்ல தான் இறக்கணுமே. பெட்ரோல் மிச்சம் பண்றதுக்காக நீங்க இறக்குனீங்கன்னா 4000 ரூபாய் எடுத்துட்டு போய் வைக்க வேண்டியதான். ஏன்னா மினிமம் கிளச் பிளேட்டு 3500 இருந்து 4000 ரூபாய் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் 200-300 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் செலவிக்க வேண்டியதான். வியூஸும் சூப்பராக இருக்குது. மலையும் ஐயோ சூப்பராக இருக்கு கைஸ். இங்கே பாருங்க வியூவை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க காலையிலே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு கைஸ். ஸோ இந்த வியூ பாயிண்டா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் தான் அது. சரி, எனக்கு தெரியல. கார்னரிங்லாம் செம்மையா இருக்குங்க. எஸ், இந்த வியூ பாயிண்ட் தாங்க. ஸோ இதே பாயிண்ட் தான் நேற்று ஈவினிங் பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட் தான் அது. ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம் அதை. ஸோ ஏன்னா இப்போ நம்ம அந்த காட்டுக்குள்ள போகணும். சூப்பர் சூப்பர், வேற மாதிரி ட்ரிப்பு வின்டர்ல. செம்ம ஒர்த்து கைஸ். என்ன இங்க ஃபுட்டு மட்டும்தான் காஸ்ட்லியா இருக்கு. பட் நீங்க வந்துட்டு தேடுங்க, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நானே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், அச்சோ எனக்கு 300 rupees 360 rupees வாங்கிட்டாங்க. ஏன்டா அந்த ஹோட்டலுக்கு போனன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த ஹோட்டல் பேர் நான் மென்ஷன் பண்றேன். நீங்க அந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ணாதீங்க, வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு பில்ல பார்த்தேன். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். பரோட்டா 60 ரூபாங்க, 2 பரோட்டா. பார்த்துக்குங்க அப்போ. ஸோ அந்த ஹோட்டலில் அப்படியே நார்மல் ஹோட்டல்ஸும் இருக்குங்க. நீங்கள் அதுலேயே ட்ரை பண்ணி பாருங்க. நார்மல் ஹோட்டல்ஸ் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க பார்த்தேன். நான் வந்துட்டு சுற்றி பார்த்தேன், இங்கே எதுவுமே இல்லை ஹோட்டல். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ரூம் பார்க்க போகும்போது தான் பார்த்தா ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ, மேலே பார்த்துட்டு வண்டி விட்டுருப்பேன். இப்படியே பாருங்க. நான் சொன்னது இந்த மலையும் தெரியுங்களா? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த 2 மலையும் தான் சொன்னேன். வெல்கம் பேக் டு ஒன்ஸ் அகைன். இது வந்துட்டு கீக் வியூ பாயிண்ட்டுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ மலைக்கு பின்னாடி பனி பெஞ்சிக்கிட்டே ஒவ்வொரு மலையாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாங்க போகலாங்க. பட் ஆக்சுவலி இந்த வியூ பாயிண்ட் வர்றதுக்கு தான் நான் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புனேன். நான் ரூட் மாறி போயாச்சு மேப் போடாதனால. சரி, ஓகே, இதோ வந்துட்டோம். அவ்வளோதான். மழை இப்படி திரும்பி மேலே போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
செம்மையா இருக்குங்க பனி. ஸோ இது அந்த வியூ பாயிண்ட் இல்லை. இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. எத்தனையோ மலை சுத்தி சுத்தி இருந்துச்சு. பாருங்க பனியே பெய்யலங்க, கீழே தான் பனி பெய்யுதுங்க. பாருங்க அது கீழே எவ்வளோ பனியா இருக்குன்ட்டு. நான் பனியே கிடையாது. இந்த ஹீல்ஸில் வந்து அந்த மேகமூட்டம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கீழே இருந்து பார்த்தோம், மேலே வர்றதுக்கிட்ட எல்லாம் போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ இன்னைக்கு வேற எங்கேயாவது சரி நம்ம அப்படியே ரிட்டர்ன் போட்டு கிளம்பா. பாருங்க ஸோ நம்ம அங்கேருந்து தான் வரோம், இந்த மலையிலேருந்து. சூப்பராக இருக்கு. நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். இன்னும் ஒரு 6.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. நான் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்த வியூ பாயிண்ட் உள்ள வா. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த மலை கீழே இருந்தோம், இதுல இருந்து தான் வரோம். ஏன்னா அந்த வியூஸ் பார்த்தோம், நம்ம அங்கே பார்த்துட்டு அப்படியே ஏறோம் இந்த மலை. நமக்கு போ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து சொன்னால தான் போகிறோம். Hey guys, பாருங்க பார்த்தீங்களா? கீழே பார்க்கவில்லை, கீழே பாருங்க. செம்மையா இருக்கு பாயிண்ட்ஸ். ஓகே ரைஸ் பூச்சா செக் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. வாங்க பார்க்கலாம்.
ஸோ இதான் அந்த ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ். நேற்று நம்ம ஈவினிங் வந்தோம், ஆனால் இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வேறு ஃபால்ஸ் இருக்குன்னு நினச்சேன். சரி, கீழே போகிறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இந்த மலைவழியே தான் தண்ணி வரும் போல. ஓகே, இது வயலுக்கு போகிறதுக்கு குடிச்சு விட்டுருக்காங்க தண்ணி. ஸோ நம்ம அங்கே நின்று பார்ப்போம் இந்த வீடு தெரியுதுன்ட்டு. சூப்பராக இருக்கு. ஓ மை காட், செம பெருசுங்க. ஃபால்ஸு ஸோ எல்லாரும் போன ஃபால்ஸ் தான் போவாங்க. ஸோ நம்ம புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். வா, கீழே போகிறதுக்கு வழி இல்லை. மேபி ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணுறோம். வழி இருக்கா இல்லையா பார்க்கலாம். வழி இருக்கு, பட் சேஃபா என்னன்னு தெரியல. சேஃப் மாதிரி தெரியல. ஸோ நம்ம அங்கேருந்தே பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அந்த இடத்துல செடி இல்லைன்னா வியூ தெரியும். நம்ம தூரம் இறங்குறது ரிஸ்க் தான். ஸோ அங்கே போவோம். ஏதாவது கேங்காக வந்துருந்தா கூட பரவாயில்ல, நம்ம சிங்கிள் தான் வந்திருக்கோம். எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டேன். உங்களுக்கு கேட்குதா தண்ணி உள்ள ஒரு சவுண்டு? ஸோ அது வரையும் ஓடுது கீழே. இதுலேருந்து அது வரையும் கீழே வரையும் ஓடுது. இங்கேருந்து இங்கே வரையும் ஓடுது கீழே. ஸோ இந்த இடத்துல தான் கொண்டு தண்ணி பயங்கரமா தெரியுதுங்களா. இந்த இடத்துல இந்த செடி இல்லைன்னா கூட ஓரளவுக்கு தெரியும். செடியெலாம் இருக்குன்னா தெரியல. சொல்ல குற்றம் அது. சரி, ஓகே, நீங்கள் கிளம்பலாம். இங்கேருந்து வர லொக்கேஷன் பக்கத்தில் மாசின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அங்கே போய் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். குளிக்கிறவங்க அதில் உட்காந்து குளிக்கலாம். மூச்சு ஓகே தான், பட் கீழே விழுந்தா எங்கிட்ட ஆழம் எவ்வளோன்னு தெரில. எல்லாமே நஞ்சிரும்.
சரி ஓகே, இன்னொன்று வரலாம். பாய் கைஸ். வா, நல்லா இருக்குங்க பிளேஸு. நெல் வயல் பக்கத்துலேயே ஃபால்ஸு. ஃபால்ஸ்னால் நீங்கள் பெருசாலாம் எதிர்பார்த்துறாதீங்க. இது ஆனால் பெருசு தான், ஆனால் இதுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. சரிங்களா, இந்த ஃபால்ஸ் நல்ல பெரிய ஃபால்ஸ் தான், பட் ஆனால் போகிறதுக்கு வழியே கிடையாது. அழுகுது. தண்ணி எவ்வளோ வேகமாக வருது பார்த்தீங்களா? ஓகே, நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம். போகலாம் ப்ரோ. ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கு. ஓகே, உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது உள்ள போகலாமா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. நல்லா தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். கீழே போகிறேன் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்பேன்.
காட்டு இருக்கு. Itu tuh berapa? Berapa sih kita ini semuanya? Ayo, ini semuanya. Gimana? Ayo.